5 வயசுல நீங்க சொல்றீங்க, அம்மா நான் உன்னை நேசிக்கிறேன். 12 வயசுல, அம்மா நீங்க ரொம்ப பண்றீங்க, எரிச்சலா இருக்கு. 16 வயசுல, இந்த வீட்டை விட்டு எப்போ வெளிய போவோம்னு இருக்கு. 18 வயசுல, இந்த வீடே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. 25 வயசுல, அம்மா நீங்க சொன்னது சரிதான். 30 வயசுல, எனக்கு எங்க அம்மாவை ஒரு முறை பார்க்கணும் போல இருக்கு. 50 வயசுல, அவங்கள இழந்துடுவேணும்னு எனக்கு பயமா இருக்கு. 80 வயசுல, அவங்களோட குரலை ஒரு முறை கேட்க நான் எதை வேணாலும் கொடுப்பேன். அந்த தருணங்களுக்கு இடைப்பட்ட ஆண்டுகள் 1000 சிறு புரிதல்களால் நிரப்பப்பட்டவை. அவளது கைகள் நமக்காக ஓயாமல் உழைத்த விதம். அவளது குரல் உங்கள் அச்சங்களை மென்மையாக்கிய விதம். நீங்கள் அவளை தள்ளிய போதும் அவளது அன்பு மாறாமல் இருந்த விதம். ஒரு நாள் அவள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது போலவே நீங்கள் துணிகளை மடிப்பதை கவனிப்பீர்கள். அப்போதுதான் புரிந்து கொள்வீர்கள், நீங்கள் செய்யும் ஒவ்வொன்றிலும் அவள் இருக்கிறாள் என்று. அவளது பாடங்கள், அவளது சிரிப்பு, உங்கள் மீதான அவளது நம்பிக்கை, அவை உங்களை விட்டு ஒருபோதும் விலகாது. எனவே அவள் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருந்தால் அதை சொல்ல தாமதிக்காதீர்கள். நன்றி, உங்களை நான் இப்போது உணர்கிறேன். நான் நினைத்ததை விட உங்களை அதிகமாக நேசிக்கிறேன்.